விண்வெளி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வணிக ரீதியாக பயன்படுத்த ஸ்டாலின் மருமகன் அங்கம் வகிக்கும் வானம் ஸ்பேஸ் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு விண்வெளி தொழில்துறை கொள்கை வெளியிட்டிருப்பதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தனது குடும்ப நலன்களில் மட்டுமே அக்கறை செலுத்தும். மேலும் அதன் ஆக்டோபஸ் கரங்களை தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவையும் தாண்டி உலக அளவிலும் விரித்துக் கொள்வார்கள். அந்த வகையில் வானம் ஸ்பேஸ் என்ற விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரராக தமிழகத்தின் நிழலுலக முதல்வராக வலம் வரும் சபரீசன் கடந்த ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். அரசிடமிருந்து 20% மூலதன மானியத்தை பெறும் இந்த நிறுவனத்தில் சபரீசன் மட்டுமல்லாது அவரது சகோதரர் ஹரிஹரன், சமீர் பாரத்ராம் ஆகியோரும் முக்கிய பொறுப்புகளில் உள்ளனர். முன்னாள் இஸ்ரோ தலைவர் நம்பி நாராயணன் வழிகாட்டுதலில் இந்நிறுவனம் செயல்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு விண்வெளி தொழில்துறை கொள்கை 2025ஐ கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெளியிட்ட விடியா தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இந்த கொள்கை வெளியிடப்பட்ட நாளை தமிழ்நாட்டின் விண்வெளி துறைக்கு பொன்னாள் என வர்ணித்தார். இக்கொள்கையின் உருவாக்கத்தில் முதலீடுகள் சார்ந்த ஒதுக்கீடு குறித்தும் பயனாளிகள் தேர்வு குறித்தும் வெளிப்படைத்தன்மை இல்லாததை சுட்டிக்காட்டிய பொதுமக்கள் அது தமிழகத்திற்கு பொன்னாளா அல்லது சபரீசனுக்கு பொன்னாளா என நறுக்கென்று கேள்வி எழுப்பினர். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைய உள்ளதால் தமிழகத்தில் விண்வெளி சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் காத்துள்ளது. ஆனால் அதற்கு ஏற்ப இந்தியாவில் விண்வெளி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வணிக ரீதியாக கொண்டு செல்லும் வேறு தனியார் நிறுவனம் எதுவும் தொடங்கப்படாததை அறிந்த கோபாலபுர கூட்டம் இந்த வாய்ப்பினை கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ள முனைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதற்கேற்பவே தங்களுடைய குடும்பம் பயனடைந்தால் போதும் என ஒரு தொழில்துறை கொள்கையை வெளியிட்டிருப்பதாகவும் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் செய்யக்கூடிய மன்னிக்க முடியாத மாபெரும் துரோகமாகும் என்றும் அவர்கள் காட்டமாக தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் முனைவர் கோ ஜெயக்குமார்.